வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். விண்வெளியில் தங்கி 18 நாள் ஆராய்ச்சியை முடித்துவிட்டு பூமிக்கு திரும்பியுள்ள இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள செய்தியில், இந்திய விண்வெளி வீரர் ஒருமுறை முதன்முறையாக பன்னாட்டு விண்வெளி நிலையத்திற்கு சென்று திரும்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விண்வெளிக்கு ஆட்களை அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டத்தில் இது ஒரு மைல்கல்லாக விளங்குவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா அமெரிக்கா, போலந்து, ஹங்கேரியா விண்வெளி வீரர்கள் வந்த டிராகன் விண்கலம் திட்டமிட்டபடி கலிபோர்னியாவில் உள்ள பசிபிக் கடற்பகுதியில் இறங்கியுள்ளது. நால்வரும் பன்னாட்டு விண்வெளி ஆய்வு நிலையத்தில் 18 நாட்கள் தங்கியிருந்து ஆய்வு செய்தனர். அதன் பின்னர் ஆய்வு நிலையத்தை விட்டு பிரிந்து ஆக்சியம் 4 டிராகன் விண்கலத்தில் நால்வரும் பூமியை நோக்கி திரும்பினர். அவர்கள் வந்த விண்கலம் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் சாண்டியாகோ என்னும் நகரின் அருகே பசிபிக் கடலில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. சுபான்சு சுக்லா உள்ளிட்ட விண்வெளி வீரர்கள் 4 பேர் ஆக்சியம் டிராகன் விண்கலத்தில் பூமிக்கு திரும்பிய காட்சியை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் டெல்லியில் உள்ள அறிவியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி அமைப்பின் அரங்கத்தில் கண்டுகளித்தார். அதே சமயத்தில் உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் சுபான்சு சுக்லாவின் பெற்றோரும் உறவினரும் விண்கலம் கடலில் இறங்கிய காட்சியை அங்குள்ள ஒரு அரங்கில் கண்டுகளித்தனர். விண்கலம் இறங்கியதும் ஆரவாரம் செய்த அந்த குடும்பத்தினர் அதன் பின் கேக் வெட்டி கொண்டாடினர். சீனாவின் தியாங்சிங் நகரில் நடைபெற்ற சாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் ஜெய்சங்கர் கலந்து கொண்டுள்ளார். சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு. இதில் சீனாவின் வெளியுறவு அமைச்சர் வாங்கி, ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் ஜெர்சி லாவ்ரோவ், இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் இடையே அவர்கள் குழுவாக படம் பிடித்துக் கொண்டனர். கோவை தொண்டாமுத்தூரில் உலா வந்த காட்டு யானையை விரட்ட வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொண்டாமுத்தூர் பட்டியார் கோவில் வழி வடக்கு பகுதியில் ஒரு யானை நாள்தோறும் காலையும் மாலையும் உலா வந்து கொண்டுள்ளது. இதனால் அப்பகுதி விவசாயிகளும் கால்நடைகளை மேய்க்கும் ஆட்களும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். மலையோர தோட்டங்களிலும் ஊருக்குள்ளும் சுற்றும் யானைகளை காட்டுக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காமராஜர் பிறந்த நாளையொட்டி தூத்துக்குடியில் காமராஜர் சிலைக்கு திமுக சார்பில் அமைச்சர் கீதா ஜீவன், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, மேயர் ஜெகன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தூத்துக்குடியில் கல்வி கண் திறந்த காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழாவையொட்டி தூத்துக்குடி விக்டோரியா சாலையில் அமைந்துள்ள அவரின் உருவ சிலைக்கு சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, மேயர் ஜெகன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். இதில் துணை மேயர் ஜெனிட்டா, திமுக மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் உட்பட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரியில் பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கன்னியாகுமரி கடற்கரை அருகில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் உள்ள அவரது உருவ சிலைக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஆட்சியர் அழகு மீனா, பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த், நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். விழாவில் அரசியல் கட்சி நிர்வாகிகள், மாணவர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கோவை புதூரில் உள்ள ஆசிரம் பள்ளியில் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கோவை புதூர் ஆசிரமம் பள்ளி மாணவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான காமராஜரின் 123 திட்டங்களை தமிழ்நாட்டு வரைபடமாக கண்முன் செய்து காட்டினர். தமிழ்நாட்டில் அவர் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள் குறித்து பதாகைகள் ஏந்தி மாணவர்கள் கவனம் ஈர்த்துள்ளனர். மாணவர்கள் பலர் காமராஜர் வேடமணிந்து அசத்தினர். என் பேர் சக்தி பிரியா. நான் ஆஷ்ரம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கோவை புதூரில் படிக்கிறேன். 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நாங்கள் எல்லா வருஷமும் காமராஜர் டே கொண்டாடுவோம். இந்த வருஷம் கொஞ்சம் புதுசாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு அவர் செஞ்ச ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நாங்கள் தமிழ்நாடு ஷேப்பில் வந்துட்டு கொண்டு வந்தோம். அவர் வந்துட்டு தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டுக்கே செஞ்சதுனால நாங்கள் அதை வெளியில் கொண்டு வரணும்னு தமிழ்நாடு ஷேப் ஒரு மேப் வரைஞ்சி பல காமராஜர்களை கொண்டு வந்து அவர் செஞ்ச ஸ்கீமை அவரே டிஸ்கிரைப் பண்ணி நாங்கள் வச்சு செஞ்சோம். அவர் வந்துட்டு நம்ம சாப்பிட்ற உணவில் இருந்து நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுத்தாரு. அவர் படிக்காத மேதையாக இருந்தாலும் மற்றவங்களை படிக்க வச்ச மேதைன்னு சொல்லலாம். அவர் வந்துட்டு மற்ற குழந்தைங்க படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அவர் சாப்பிட்லைனாலும் மற்றவங்களுக்கு சத்து மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார். அதனாலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வந்து சேர்ந்தாங்க. அதனால தான் அவர் கல்வியை வந்துட்டு
வெளியில் எல்லாருமே படிக்கிற மாதிரி கொண்டு வந்தார். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நிறையா மெடிக்கல்லையும் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஃபார்மர்ஸ்க்கும் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் ஹெல்ப் பண்ணதுனால நிறைய பேர் இப்போ நல்லா டெவலப் ஆயிருக்காங்க. இப்படி தான் அவர் டெவலப் பண்ணாங்க. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமல விஜயன் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார். குடியாத்தத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் சட்டப்பேரவை உறுப்பினர் அமல விஜயன், நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டனர். இந்த முகாமில் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி கலந்து கொண்டு திட்டத்தை விளக்கி உரையாற்றினர். குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய தலைவர் சத்யானந்தமும் பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். மகளிர் உரிமை தொகை கோரிய மனுக்களும் பெறப்பட்டன. இதில் குடியாத்தம் வட்டாட்சியர் பழனி உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஓரணியில் தமிழ்நாடு என்பது திமுகவிற்கு மட்டுமின்றி தமிழ்நாட்டு மக்களுக்கே முதலமைச்சர் தந்துள்ள சிறந்த திட்டம் என்றும் தெரிவித்தார். எந்த ஒரு இயக்கத்திற்கும் வீடு வீடாக சென்று உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான தைரியம் வேண்டும் என்றும், ஒரே இடத்தில் இருந்து கொண்டு உறுப்பினர்களை சேர்ப்பது அந்த இயக்கத்திற்கும் பலவீனம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாஜகவின் சி டீம் தான் விஜய் என்றும், திமுகவை விமர்சனம் செய்வதற்காகவே பாஜக பின்னணியில் இருந்து தொடங்கப்பட்ட இயக்கம்தான் தமிழக வெற்றி கழகம் என்று ரகுபதி தெரிவித்தார். ஒன்றிணைவோம் தமிழ்நாடு என்பது தலைவர் தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கே தந்திருக்கிற மிகப்பெரிய சிறந்த திட்டமாகும். அது ஒவ்வொரு வீடுதோறும் கழக தோழர்கள் சென்று அந்த வீட்டிலே இருக்கின்றவர்களிடத்திலே இந்த ஆட்சியிலே நீங்கள் ஏதாவது பயனடைந்திருக்கிறீர்களா, என்ன பயனடைந்திருக்கிறீர்கள் என்கின்ற கேள்விகளை கேட்டு அதற்கு பிறகு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே உங்களை இணைத்துக் கொள்ள விரும்புகிறீர்களா என்று கேட்டு அவர்களுடைய அலைபேசி எண்ணை வாங்கி அதன் மூலமாக தலைமைக்கு அனுப்பி அங்கே இருந்து ஓடிபி எண்ணை கொண்டு அதற்கு பிறகு அவர்களை உறுப்பினராக சேர்க்கிற திட்டம் தானே தவிர இது போலி உறுப்பினர்களை சேர்க்கிற திட்டம் அல்ல. ஒவ்வொருவரும் மனம் வந்து இந்த அரசு செய்திருக்கின்ற பல்வேறு சாதனைகளை உணர்ந்து இன்றைக்கு இந்த திட்டத்திலே எங்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் தலைவர் தளபதிக்கு பின்னாலே இருந்து தமிழ்நாட்டிற்காக பின்னாற்ற விரும்புகிறோம் என்று சொல்லி தங்களை இணைத்துக் கொள்கிற திட்டமாக இந்த திட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் கர்ம வீரர் காமராஜரின் சிலைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். விவசாய அணி மாநில தலைவர் துவார் ரங்கராஜன் அங்கிருந்த பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். இந்த விழாவில் ஆலங்குடி நகர தலைவர் சதீஷ் சண்முகம், கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் ஆலங்குடி நகர தலைவர் அரங்குளவன் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியினர் காமராஜரை வாழ்த்தி முழக்கங்களை எழுப்பியதோடு அவர் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ராமநாதபுரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அரசு துறையினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் கலோன், சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா, முத்துராமலிங்கம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதைத் தொடர்ந்து ராமநாதபுரம் வள்ளல்பாரி நடுநிலைப் பள்ளியில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் கட்டடத்தை இருவரும் திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா, முத்துராமலிங்கம் பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார். இதையொட்டி பள்ளி கட்டடங்கள் திறந்து வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கர்ம வீரர் காமராஜரின் 123வது பிறந்த நாளையொட்டி பொன்னேரி வட்டார நாடார் இளைஞர் அணி நற்பணி மன்றம் சார்பில் சிலைக்கு பாலாபிஷேகம் செய்தனர். முன்னதாக பெண்கள் பால் குடம் எடுத்து சிலம்பாட்டம் ஆடியபடி அண்ணா சிலை அருகில் உள்ள காமராஜர் உருவப்படத்திற்கு மரியாதை செய்தனர். பின்னர் பொன்னேரி வட்டார நாடார் சங்கம் அருகே அமைந்துள்ள காமராஜர் சிலைக்கு 108 பால் குடம் அபிஷேகம் செய்தனர். விழாவையொட்டி பள்ளி மாணவர்களுக்கும் கலை நிகழ்ச்சி, விளையாட்டு போட்டி, பேச்சு போட்டி ஆகியவை நடைபெற்றன. இதில் ஏராளமான மாணவ மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நாடார் சங்க நிர்வாகிகள், இந்து நாடார் உறவின் முறை, நாடார் இளைஞரணி என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். டெல்லியில் துவாரகாவில் உள்ள ஜெயின் தாமஸ் பள்ளி, ஜெயின் ஸ்டீபன் கல்லூரி ஆகியவற்றிற்கும் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளனர். இதனை அறிந்த காவல்துறையினர் வெடிகுண்டு கண்டெடுத்து செயலிழக்க செய்யும் படை, தீயணைப்பு படை, சிறப்பு பணியாளர்கள் குழு ஆகியோர் இணைந்து அந்த கல்வி நிலையங்களுக்கும் சென்றனர். இதையடுத்து அந்த பள்ளி கல்லூரிகளில் இருந்து மாணவர்களை வெளியேற்றிவிட்டு
அங்கு தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையில் எந்த ஒரு இடத்திலும் சந்தேகத்திற்கிடமான எதையும் காவலர்கள் கண்டுபிடிக்கவில்லை. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் கரும வீரர் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் காரைக்கால் அம்பாள் சத்திரம் பகுதியில் அமைந்துள்ள காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன், அரசு அதிகாரிகள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ், பாஜக ஆகிய அரசியல் கட்சிகள், பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். கேரளத்தில் நிபா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2ஆக உயர்ந்துள்ளது. இதையடுத்து கேரள மாநிலத்தில் நிபா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளை அந்த மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. மேலும் கேரள மாநிலத்தில் ஆண்டுதோறும் தொடர்ச்சியாக நிபா வைரஸ் பாதிப்பு இருந்து வருகிறது. பாலக்காடு மாவட்டம் மன்னார்காடு பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உயிரிழந்தார். மேலும் தமிழக கேரள எல்லை பகுதிகளான மதுகரை வட்டம் சோதனை சாவடியில் கோவை மாவட்ட சுகாதார குழுவினர், மருத்துவ குழுவினர் கேரளத்தில் இருந்து வரும் பேருந்துகள், லாரிகள், 4 சக்கர வாகனம், 2 சக்கர வாகனங்கள் வரும் பயணிகளை தீவிர சோதனைக்கு உட்படுத்துகின்றனர். அதன் பிறகே தமிழகத்திற்கு அனுமதி அளித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நகர காங்கிரஸ் தலைவர் ராஜாமணி தலைமையில் நடைபெற்ற விழாவில் பொதுச் செயலாளர் பழனிவேல், பொருளாளர் ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நகர காங்கிரஸ் செயலாளர் செல்வகுமார், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆல்வின் சேவியர், துணைத் தலைவர் அழகேசன், செயலாளர் மோகன், நகர இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சிவபாலன், செயலாளர் குணசீலன், மகளிர் காங்கிரஸ் தலைவி சந்திரா ஆகியோர் காமராஜர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் பேரூராட்சி கவுன்சிலர் சுபாஷ் சந்திரபோஸ் இனிப்பு வழங்கினர். நகர காங்கிரஸ் துணைத் தலைவர் சாலமோன் ஜெபராஜ் நன்றி கூறினர். மகாராஷ்டிரத்தின் கடலோர மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் நவி மும்பையில் சாலைகளில் குளம் போல் வெள்ளம் தேங்கியுள்ளது. அவ்வழியாக சென்ற வாகனங்கள் வெள்ளத்தில் நீந்தியபடியே மெதுவாக சென்றன. தண்ணீர் ஏறியதால் இன்ஜினில் இயக்கம் நின்று போன சிறிய வாகனங்களை ஓட்டுநர்கள் தள்ளிக்கொண்டே சென்றனர். மணிப்பூர் காவல்துறையினர், மத்திய ஆயுத காவல் படை, அசாம் ரைபிள் ஆகியவை இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையில் 86 ஆயுதங்கள், 974 கையெறி குண்டுகள், தோட்டாக்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்டவற்றில் கையெறி குண்டுகள், வெடிகுண்டுகள் குறித்த நேரத்தில் வெடிக்க செய்யும் கருவிகள், AK வகை துப்பாக்கிகள், கை துப்பாக்கிகள் ஆகியவை அடங்கும். இம்பால் கிழக்கு, மேற்கு தௌபல், காக்கி சிங், விஷ்ணுபூர் ஆகிய மாவட்டங்களில் இந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள சொக்கம்பட்டியில் குடிநீர் இணைப்பை துண்டித்த பின்னரும் தண்ணீருக்காக கட்டணத்தை இப்போது வரை வசூலித்து வருகின்றனர். இதுகுறித்து பொதுமக்கள் மத்திய அரசாங்கத்திற்கும் மின்னஞ்சல் மூலம் புகார் அனுப்பியுள்ளனர். அதன் பின்னரும் ஓரிரு நாட்களுக்கு குடிநீர் வழங்குவதாக கூறிவிட்டு சென்றனர். ஆனால் இதுவரை குடிநீர் வழங்கவில்லை. இதனால் இப்பகுதியில் மக்கள் குடிநீருக்காக அருகிலுள்ள வீடுகளுக்கும் குடங்களுடன் சென்று தண்ணீர் கேட்கும் அவல நிலை உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். உடனடியாக குடிநீர் வழங்க ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நுகர்வோர் நீதிமன்றத்திற்கு செல்லப் போவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இதில் என் வீட்டில் 15 வருஷத்துக்கு முன்னாடி பைப் லைன் இருந்தது, தண்ணி லைனு. ஆனால் அது தண்ணி லைனு 2 மாதம்தான் தண்ணியே வந்தது. அதுக்கப்புறம் தண்ணியை கட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் மாறி நான் பஞ்சாயத்தில் போய் கேட்டால் இந்தா தாரம் அந்த தாரம்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தருத மாதிரி தெரியலை. அதுக்கு இப்போ இதுக்கு போய் நான் டெல்லியில் ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு விட்டேன். கம்ப்ளைண்ட் போட்டதில் அவங்க பிடிஓ என்கிட்ட விசாரித்ததில் எல்லாத்தையும் சொன்னாங்க, நான் தண்ணி பைப் லைன் இழுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பிடிஓ சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க இன்னும் அது வேறு பதிலே இல்லை. ஆனால் இதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு சரி பண்ணிட்டோம்னு சொல்லி அவங்க மெசேஜ் போட்டிருக்காங்க. மெசேஜ் போட்டதில் அவங்க எனக்கு என்ன செஞ்சிட்டாங்க, மெசேஜ் நான் கம்ப்ளைண்ட் பண்ண இடத்துல எனக்கு ஃபோன் பண்ணதில் உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆச்சான்னு கேட்டாங்க. சால்வ் இப்போ பண்ணலை அப்படின்னு. இல்லை சால்வ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் போட்டிருக்காங்க அப்படின்னு. இல்லை நான் தண்ணி இன்னும் வரல, தண்ணி தீர்வையும் தரல அப்படின்னு. அப்போ ஓப்பன் பண்ணிட்டு பண்ணாங்க, பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் இவங்ககிட்ட போய் பஞ்சாயத்தில் போய் பேசினா அவங்க என்ன தரம்னு இழுத்து அடிச்சுட்டு இருக்காங்க. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்வராயன் மலை அடிவார பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட ஊர்கள் உள்ளன. இங்கு கவின் என்பவரின் விவசாய நிலத்தில் மரவள்ளி கிழங்கு பயிரிட்ட நிலையில் காட்டெருமைகள் குட்டியுடன் வனப்பகுதியில் இருந்து விவசாய தோட்டத்திற்குள் புகுந்து மரவள்ளி பயிர்களை சேதப்படுத்தியுள்ளனர். பயிர்களை அளிக்கும் வன விலங்குகளை தடுப்பதற்கும் அவற்றை மீண்டும் காட்டுக்குள் விரட்டுவதற்கும் வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கல்வி கண் திறந்த காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழாவையொட்டி ராமநாதபுரம் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் கரு மாணிக்கம், கவுன்சிலர் ராஜாராம் பாண்டியன் ஆகியோர் முன்னிலையில் காமராஜரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் ஏராளமான பள்ளி குழந்தைகளுக்கும் கற்றல் கருவிகள், இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர். இதில் மாவட்ட தலைவி ராமலட்சுமி, காரகுடி சேகர், சேது பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. நகர பேருந்து நிலையத்திற்கு வந்தபோதும் டி-ஷர்ட் அணிந்த இளைஞர் ஒருவர் டிக்கெட் பரிசோதகர் போல் பயணிகளிடம் பயணச்சீட்டு கேட்டு வாங்கி ஆய்வு செய்து கொண்டிருந்தார். இதனை பார்த்து அங்கிருந்த பொதுமக்கள் சிலர் டிக்கெட் பரிசோதனை செய்ய நீங்கள் யார் என கேட்டுள்ளனர். அதற்கு தான் ஒரு அதிகாரி என்றும் அவர் கூறியுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த பொதுமக்கள் இதுகுறித்து அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் அதிகாரிகள் அங்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது டி-ஷர்ட் அணிந்தவர் தொழில் பழகுனர் எனவும் டிக்கெட் பரிசோதகர் அருகில் இருந்ததும் தெரியவந்தது. இதை அங்கிருந்த சிலர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளனர். திண்டுக்கல் BSNA பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் 37வது பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் மாணவ மாணவியர் 190 பேர் பட்டங்களை பெற்றுக் கொண்டனர். அண்ணா பல்கலைக்கழக தேர்வில் தரவரிசை பட்டியலில் முதல் 3 இடங்களை பெற்ற தகவல் தொடர்பியல் துறையில் 3 பேருக்கும், செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு அறிவியல் துறையில் 3 பேருக்கும் கல்லூரியின் சார்பில் தங்க பதக்கங்கள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் புதுடெல்லி அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் சீதாராமன், சிறப்பு மையத்தின் தலைவருமான பேராசிரியர் மகேஷ் பஞ்சாங்குனுலா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கும் பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி ஒன்றியத்தில் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை துணை முதல்வர் பங்கேற்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். இதுகுறித்த அவசர ஆலோசனை கூட்டம் பூவிருந்தவள்ளியில் நடைபெற்றது. திமுக ஒன்றிய செயலாளர் கமலேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர் சாமு நாசர் கலந்து கொண்டு ஆலோசித்தார். அப்போது பேசிய அவர், ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் ஆவடியில் 75,000 உறுப்பினர்களும் பூவிருந்தவள்ளியில் 65,000 உறுப்பினர்களும் சேர்த்து தமிழ்நாட்டில் முதலிடத்தில் உள்ளதாக தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பேரணாம்பட்டு லயன்ஸ் சங்கங்களின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா குடியாத்தம் லயன்ஸ் வளாகத்தில் நடைபெற்றது. பாபு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரவீந்திரன், பாபு, பரிதா, மனோஜ்குமார், சுரேஷ் பாபு, பயாஸ் அகமது ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இதில் பன்னாட்டு லயன்ஸ் சங்கங்களின் மாவட்ட தலைவர் பொன்னம்பலம் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கினர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் தமாக தலைவர் GK வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் தமிழக மக்களிடம் நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தி உள்ளதாகவும் தெரிவித்தார். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் கடனில் எந்தவித கட்டுப்பாடும் இன்றி சிவில் ஸ்கோர் பார்க்காமல் தாராளமாக கடன் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். சிவகங்கை மாவட்டம் இளைஞர் அஜித்குமார் கொல்லப்பட்டது மிகவும் கொடூரமான நிகழ்வு. இனிமேல் இதுபோன்ற நிலை ஏற்படாதவாறு காவல்துறையினர் உரிய கட்டுப்பாட்டோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறினர். மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக மக்கள் பணியும் இயக்க பணியையும் மிக சிறப்பாக செயல்படுத்தி இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட ஐயா கலியராயர் அவர்களது இல்ல திருமண விழாவிற்கு நான் வருகை புரிந்திருக்கிறேன். அதேபோல் இயக்கத்தினுடைய முக்கிய பிரதிநிதியாக பணியாற்றி கொண்டிருக்கிற முத்துகிருஷ்ணன் அவர்கள் இவருடைய திருமண விழாவுக்காக நான் இன்றைக்கு நேரடியாக வருகை புரிந்து மணமக்களை வாழ்த்தியிருக்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மாவட்ட அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டி தொடக்க விழா தமிழ்நாடு டேக்வாண்டோ சங்கம் மாவட்ட செயலாளருமான கோதண்டன் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அரக்கோணம் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் ஜாஃபர் சித்திக் கலந்து கொண்டு டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டியை தொடங்கி வைத்தார். விளையாட்டு வீரர்களுக்கும் பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்கினர். இதில் மாநில துணைத் தலைவர் மனோகர், மாவட்ட துணைத் தலைவர்கள் மோகன், ரவிச்சந்திரன், பொருளாளர் மதுஸ்ரீ உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பெத்தனசாமி கோவில் வளாகத்தில் உள்ள பெத்தாட்சி விநாயகருக்கும் ஆனி மாத சங்கடகார சதுர்த்தியை முன்னிட்டு அபிஷேகம் நடைபெற்றது. விநாயகருக்கும் பால், பன்னீர், சந்தனம், குங்குமம், இளநீர், தேன், விபூதி, மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பெத்தாட்சி விநாயகருக்கும் மலர்களால் அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபார்த்தனை நடைபெற்றது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நாளை கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜூலை 17ஆம் நாள் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருவண்ணாமலை, கடர், விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக சென்னை, விம்கோ நகர், மணலி ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.